பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசத்தோடு இந்த செய்திகள் எடுக்கிறேன். இந்த செய்தியை பொறுமையோடு கேளுங்க. நிச்சயமாக இதை போட்டு கேட்கும் போது உங்கள் மனதுகள் மாற்றி அமைச்சு மனம் திரும்பினால் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் விசேஷமான ஆசீர்வதித்தினால் உங்களை நடத்துவார். ஆரம்பம் சில கஷ்டங்கள் வரலாம். துவக்கத்திலே ஒரு காரியத்தை பெற முடிவு நல்லா இருக்குன்னு இருக்கும் இல்லையா? அப்போ ஆரம்பம் அற்பம்னுவாங்க, துவக்கம் அற்பமாக இருக்குன்னு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். யோபு 8:7 படிக்கும் போது துவக்கம் அற்பமாக முடிவு சம்பரமாக இருக்க. ஆனால் இங்கே பிரசங்கில 7:8 படிக்கும் போது ரொம்ப அழகாக அங்கே பார்த்தா 8:7, இங்கே 7:8. ஒரு காரிய துவக்கத்திலே பாரு, அது முடிவு நல்லா இருக்கும். அப்போ நம்ம துவக்கத்தில் என்ன பார்க்கணும்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னு ஒத்து கவனிக்கணும். பல வார்த்தை இந்த மாதம் துவக்கத்திலே நம்ம பார்க்குறோம். 2ஆம் மாதம் கடந்து போக போகுது, நம்ம பிரச்சனை தெரியலன்னு சொல்லி மனதில் என்னை பொறுத்த வரைக்குமா பார்க்குற சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். எத்தனையோ பேர் பலவீனத்தை கொடுத்து கண்ணீர் விடைப்பாங்க. அந்த கண்ணீர் விடப்போ வந்து ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, ஆவடி பகுதி வெள்ளானூர் பகுதியில் இருக்க அன்பு மகள் தன் மகனை கொடுத்து வினாடியில் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்றே இல்லைம்மா, நீ போகிறது மட்டும் தான் பயம், போன உடனே பயத்தை நீக்கப்படுவார் கடவுள்னு சொன்னேன். அதே போல் இன்றைக்கி ஃபோனில் சொல்கிறாங்க, அப்பா ஒன்றே இல்லை, நல்லா ஆயிட்டேன் மகன். இப்படி தான் ஆண்டவர் வினாடியிலேருந்து கூட வந்து பார்த்துக்குவார். ஒரு வினாடியில் நமக்கு வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அதை தாமதிக்கிறாருன்னு சொன்னால் நம்மளை சுற்றி என்ன தவறில் விழுந்து கிடக்கிறோம் என்று நம்மளை தேடி பார்த்து கொண்டால் நிச்சயமாக நல்லா இருக்கும். அதை தான் துவக்கத்திலே பாரு, துவக்கத்திலே பாரு என்று பிரசங்கி 7:8 சொல்கிறாரு. அந்த காரிய துவக்கத்தில் பாரு, ஆசைகளை அலமோத வச்சிடும் இல்லையா? பணாசை எல்லாம் தீங்கு கொடுத்துரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒன்று விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் தேவன் கொடுத்து கொண்டு இருந்தால் அது எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு செலவழித்து கொண்டே இருக்கிறோம். அதில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு எழுந்து கொண்டாதான் நிற்கிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் நல்லா இருக்கணும், அந்த பணம் எப்படின்னா வரதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது தானே கஷ்டம் வரும். இந்த மழை நல்லா பெய்யுதுங்க, அந்த நல்லா பெய்ந்து இருக்கப்படும் போது நீ நல்ல விஷயம் தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துங்க, இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப பாதுகாத்தாக பார்த்துங்க, உங்கள் கிராமத்தில் இருக்க கிணறுலாம் ஒழுங்கு பண்ணி வச்சிங்க, அந்த ஏரியை ஒழுங்கு பண்ணி வச்சிங்கன்ட்டு பல சட்டத்துக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. சில காவாங்கள் ஒழுங்கு பண்ண தண்ணிலாம் போயிட்டு ஏரியில் வந்தால் பல மாடு ஆடுகளுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த காவாத தண்ணி ரெடி பண்ணுறோம்னா கிடையாது, அதில் குப்பையை கொட்டி வைப்போம். நல்லப்போ யோசிச்சுப்பா, நம்ம குடும்பத்தில் ஜென்ரலாக உங்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போகிறேன். அந்த ஏன் குப்பை கொட்டுறன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், அதுக்கு பதிலே தப்பாக இருக்கும். அதன் வழியாக தவறான விஷயம்லாம் போயின்னு. அதுபோல தான் வாழ்க்கையில் தவறான விஷயத்தை நீ கொண்டு போய் நுழைக்க ஒரு நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நிற்கும் போது தான் அது கஷ்டம். அப்படியே பட்டவங்களை பார்த்தா ஆண்டவர் எப்படி சொல்கிறார், எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மன திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள், சாகின்ற சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவன் சாவை விரும்புறது கிடையாது ஆண்டவர். ஏன் விரும்புவது கிடையாதுன்னா, நீ இவைகளை விட்டு வெளியே வாழ்ற. இதுதான் வெளிப்பாடு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்ல, அவைகளை விட்டு வெளியே வா. எவைகள்? உலக சிற்பன் ஆசைகள், உலகத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற பலவிதமான மோசமான சிந்தனைகள். இதுதான் 10 கட்டையில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கட்டையில் தான் உன் தகப்பனை தாயும் கனப்படுத்தினுங்க. அத்த கட்டையிலேருந்து படிக்கணும்னா என்னன்னா, அந்த உலகத்தில் நீ சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத பேரை கெடுத்துக்கொண்டு அவமானப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் ஏற்படுகிற காரணங்கள் அந்த 9 கட்டையில் இருக்கும். அப்போ பிறருடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? பிறர் மேலே எண்ணங்கள் அதிகம். ஒரு காலகட்டத்தில் அப்படி தானே இந்த கழுதை இருந்தது. சில ஆசைகள் நம்ம இதயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கோம். உதட்டில் பேசுறதோடு இதயத்தில் ஒருத்தம் இந்த ஸ்ட்ரீட்டு என் ஃப்ரெண்டுங்களாம் அப்படி பயங்கரமாக இருப்பானுங்க அதில். அப்போ நான் சொல்லக்கூடிய காலங்களில் அவனுக்கு புரியல. ஆனால் மரணம் வளர்கிற காலத்தில் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒருவன் என் மேலே ரொம்ப கடினமாக இருந்து மரணம் ஏற்படுற வரைக்கும் மறித்து போயிட்டான். மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க மனைவி கிட்ட, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனை எதுவுமே சொல்லாதீங்க, அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லியிருக்கிறான். அப்போ என்னை கொடுத்து நல்லா தெரிஞ்சவன், அவன் துன்மார்க்கமாக அவன் எல்லாரும் எதிரையும் பேசிட்டான். ஆனால் அவன் மனசு உள்ளே குத்தி கொண்டு இருக்குது. அவனை கொடுத்து எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன நடக்கணும், அவனுக்கு ஒரு குழந்தை உணர்ந்து விரும்பினேன் நான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்க வேண்டிய விஷயத்துலாம் கிடைக்கல. ஆரம்ப காலத்தில் நான் அந்த காரியத்தை பாடுறான் அவனுக்கு சொன்னேன். அவன் தள்ளி போட்டே வந்து குறைஞ்சது
25 வருஷத்துக்கு பிற்பாடு தான் அவனுக்கு குழந்தைன்னு ஒன்று சொல்லி நிற்கக்கூடிய மரணம் ஏற்படுறது முன்பாக தான் அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கூட அந்த குழந்தைய பார்க்க முடியாது. அவன் அவ்வளோ பிரச்சனையும் அந்த குழந்தைய வந்து என்கிட்ட காட்டுவான். என் ஆண்டவராக இயேசுக்குரிய எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது, அது மட்டும் ரன்னிங்கில் இருக்கும். அப்போ மனம் திரும்ப தான் தேவன் விரும்புகிறாரு, சாவை விரும்பலை. அவன் எப்பவுமே அதை சொல்லுவான், இப்படி பண்ணி இப்படி இருக்கிறத காட்டி இறந்து போயிடலான்னு சொல்லுவான். தேவன் சாவை விரும்புவது கிடையாதுங்க, அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுவன் விரும்பலை. மறுபடியும் பாருங்க, 30ஆம் வசனம் படிக்கிறேன், 32 30 படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆகியலா இஸ்ரேல் வம்சத்தாரே, நான் உங்களின் அவனவன் வழியிலே தமக்காக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களோ மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள், அப்போது எல்லா மீறுதலை விட்டு திரும்புங்கன்றாரு. விடுவோமா? அதுதானே பிரச்சனையே. பலவிதமான தவறுகளை பண்ணி கொண்டு வந்து தேவனிடத்தில் குறை சொல்லுவோம். நான் தேவனை ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் என்ன செய்திருக்கிறோம் அதை யோசிச்சமான கிடையாது. சவுலின் ஒரு மனிதன் தெரியுங்களா? அப்போஸ்தலர்ல இருப்பார். அந்த சவுல், அந்த சவுல் பழைய ஏற்பாட்டின் சவுல்களை புதிய ஏற்பாட்டின் சவுல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். வீடு புகுந்து கிறிஸ்துவங்களுக்கு அநேகர் இழுத்து கொண்டு அவனை பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவங்களுக்கு ஏற்படும் போது, அப்போ ஒருவன் சேவாக்குன்னு ஒருவன் இறந்து போகிறான். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு மனுஷன் ஆண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும்போது அவன் மேலே அக்னியாக ஊற்றப்பட்டு அவன் கூட இருந்தவெல்லாம் விட்டு ஓடி போகும்போது, அப்போ இயேசு என்று அறிந்து கொள்ளப்படும் போது அருகிலுக்கு கிராமத்துக்கு கடந்து போகும்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, இவனை ஐயோ இவன் பயங்கரமான கேடு உள்ளாச்சு, உனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு. ஆண்டவர் ஒரு விஷயம் தான் சொல்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தை உங்ககிட்ட இருந்தால் படித்து கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பற்றி, என்ன நிமித்தமாக அவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருக்குதுன்னு மாதிரி. யார் தெரியுமா? இவன் கிறிஸ்துவ வானான்னு சொல்லி எதிராக. ஆனால் இவன் சிறு வயசுல இயேசு கிறிஸ்து தெரிந்தவன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை மட்டும் தெரியும். இவன் சிறு வயதிலேயே இந்த சரித்திரத்தை படித்தவன், அவன் தேவனை பற்றி தெரிந்தவன். ஆனாலும் அவன் பருவ காலத்தில் எங்கே போய் மாட்டிக்கினா, தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷங்கிட்ட மாட்டிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியம் செய்யும் போது தேவன் அவன் என்ன பண்ணுறாரு, ஏற்று கொண்டு வர விதமே வித்தியாசமாக இருக்கும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தவறுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நோக்கங்கள் இருக்கும். 30ஆம் அதிகாரத்தை எப்படி படிச்சு 29ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழிகளே செம்மையாக இருக்கின்ற இல்லையோ என்று. இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகளே செம்மையா இருக்குதோ, உங்கள் வழிகளே அல்லவா செம்மையா இருக்கின்றது என்றார். 28 சூப்பராக. அதோட அவர் எச்சரிக்கப்படும் போது தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இந்த பைபிள் அப்படி ரிவர்ஸ் போகும்போது எவ்வளவு நல்லா இருப்பாருங்க. ஒரு மனிதன் நம்ம இடத்துல பேசிக் கொடுக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு சில எல்லாம் கூட கேட்பாங்க, அவர் பாட்டு நிற்கிறாரு பிரசங்கம் பண்ணி போனேன். ஒரு வசனத்தை ஒரு முறையா இல்லை, அது 100 முறை நான் கூட மறுபடியும் படிச்சு கொண்டே இருப்பேன். என் ஆண்டவர் என்னோடு பகிர்ந்து கொடுக்குற நேரத்தை நான் முழுமையாக அர்ப்பணி ஒவ்வொரு நாட்டும் இரவு நான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து மருத்துவ ரீதியாக டாக்டரே சொன்னால் இனி வரைய நாட்களே நீ கண்ணும் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கேன், என் பலவீனம் தாக்கி கொண்டு தான் இருக்குது. என் தேவன் எல்லாம் தீங்கிலிருந்து என்னை விலக்கி காப்பார். அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரும் கிடையாதுங்க. அப்படித்தான் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவர் அன்பை விட்டு பிரிப்பார். 36 நினைக்கிறேன். அவர் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவனை சார்ந்திருந்து எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு ஒரு வேலையை பாருன்னு. அவன் அப்படியே சைலன்ஸ் ஆயிட்டான். என்னடாண்ணா, கடினமான கஷ்டம் இருக்குது, என்ன சொந்த இருக்கிறது, வேலை செய்து தப்பு இல்லை. நிறைய பேர் சொன்னா ஊழியத்துக்கு தேவன் அழைக்கப்படி இல்லைங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தை படிங்க, 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிச்சு பாருங்க. சவுலாந்து தேவன் பவுலாக்கணும், பவுல் வேலை செய்து தான் சாப்பிட்றாரு. அதனால எனக்கு வயசு இப்போ 59 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கு போகணும், எப்படியாவது ஒரு சிறு வேலையை செய்து அதுலேருந்து ஒரு வருமானத்தை கொண்டு வந்து இந்த சபையை நடத்தணும், இந்த குடும்பத்தையும் நடத்தணும், என் பிள்ளைகளுக்கு வேலை தேவன் கொடுத்தா நான் ஏன் கடந்து போக போகிறேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை என் மகன் என்கிட்ட பேசிக்கொண்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போகிறேன்ப்பா, இப்படி செய்ய ஓகே, கடவுளுக்கு சித்தமாக வந்து செய்தால் போதும், அது அழுவோடு வச்சுக்கிட்டோம், போதும் என்ற மனதோடு இருந்து செய்யப்பட்டால் நம்ம ஆசீர்வதிப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட ஆலோசனை கொடுத்துக்கணும். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய வேண்டிய அதிசயமான காரியம் எத்தனையோ உண்டு. மனம் திரும்பாத எதுவும் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம் தெரியுமா. நம்ம அது தெரியாத போல இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த காட்ட மாட்டோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. சங்கீதம் 139 சங்கீதம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் சொல்ற, தூரத்திலிருந்து நீ பண்ணுகிற காரியத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நிறைய விஷயம் சொல்ல முடியும், என்னால் கூட நிறைய காரியத்தை பற்றி பேச முடியும்.
என் பருவ காலத்தின் பாவங்கள் நினைக்காதபடி உன் கிருபையின்படி நினைத்துக் கொள் என்று சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இன்னி வரைக்கும் நான் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்க காரணம் என்னன்னா, என் பருவகால பாவங்கள் அப்படியேப்பட்டது. எனக்கு எத்தனையோ காரியத்தை விட்டு எத்தனையோ தம்பிங்க தவறு பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், தம்பி இதெல்லாம் என்னத்துக்கு, இது உடம்பு கெடுதலாக்க, இந்த சிகரெட்டால இந்த பிரச்சனைக்கும், இந்த குடிப்பனால் இந்த பிரச்சனைக்கும் அடுத்து மேலே போயிட்டு வேற ஒரு கெட்ட பழக்கத்தில் இன்னைக்கு உலகமே தமிழ்நாடே ஃபுல்லாக விழுந்து கிடக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும். நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டு அதிகம் மாற்றுவார். பலத்தினால பலக்கிறது முடியாதுங்க, பரிசுத்தாவினால் முடியும். சகாயா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றார், பலத்தினால் பலக்கிறது முடியாது. 7 பேரும் வந்தாங்க. எங்களுடைய பகுதியில் 7 பேரும் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படும் போது அந்த பிரச்சனையை வினாடியில் நாங்களே விரட்டி அடிப்போம். என்னுடைய பருவ காலம் அப்போ எனக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு எனக்கு 58 வயசு ஆகுது. 28 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நடந்தது சென்னையில். அந்த கடுமையான சென்னை பகுதியில் அப்படியேப்பட்ட ஆட்கள் நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு பார்த்தோன்னா யாரு பார்த்தாலும் அது கையில் வச்சு நிற்கிறான். இப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவன் என்ன பண்ணுவார், உதவி செய்ய ஒரு காலத்தை கொடுப்பாரு. அது எப்படி கொண்டு, அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ ஒரு துன்மார்க்கத்தில் வந்து கிடக்கிறான். அப்போ விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் பாவம் செய்கிற ஆத்மா சாவன்னு சொல்லி எசைகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்குது. இன்னைக்கு எத்தனை விதமான பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்கல்ல, அது யாரும் கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு சபைகள்ல இருந்து அநேக போதகர்கள் ஒரே மாதிரி சொல்றாங்க. நான் திருவள்ளூர் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே போவேன். நான் போய் பிரசங்கம் பண்ண போகும்போது முடிச்சுட்டு வரும்போது சொன்ன ஒரே வார்த்தை தான், மறுபடியும் சென்னைக்கு ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போகும்போது கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை அதுதான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை 2 பேரும் ஒரே கேட்டகரி தான். எங்கப்பா பிரசங்கம் பண்ண உட்காந்தாலும் செல்லு நோண்டுதுங்க, செல்போன் வச்சுருந்தா எல்லாமே பண்ணுதுங்க. நம்ம எதனா சொன்னால் அந்த குடும்பம் சொல்கிறாங்க, என் மகளை நீங்கள் வந்து ரொம்ப கடினமாக பேசுனீங்க, ஆனால் தான் என் மகன் வரமாட்டான், நாங்கள் என்ன பண்ணுறது என்று சொல்லக்கூடிய இடத்த நியாயாதிபதியை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நியாயாதிபதியை படிச்சீங்கன்னா தெரியுங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று கேட்டாங்க. எசைகள் பிறக்கும் முன்பே பெற்றோர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுத்து தேவனிடத்தை சொல்கிறோமா? கிடையாது. அவன் படிக்கலைன்னா கேட்குறேன், அவன் கெட்ட பழக்கத்தில் வந்தால் தேவனிடத்தில் மன்றாடு, நான் எப்படியெல்லாம் ஊழியத்துக்கு உதவி செய்தேன், என் பிள்ளையும் அப்படி கெட்டு போகுது. அவனை எந்த பிரசங்கத்தை கேட்க விடாதபடி, இல்லை அப்படி ஒரு ஊழியக்காரன் உங்களை கேட்க வச்சாலும் அந்த பிரசங்கத்துக்கு அந்த ஊழியக்காரன் நீங்கள் குறை சொல்றீங்களே தவிர தன் பிள்ளைங்களை சொல்றதே கிடையாது. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதர வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப சகோதரியாக இருக்கலாம், நீ மனம் திரும்பினால் மட்டுமே தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் மனம் திரும்புதல் இல்லாமல் எதுவும் கிடைக்காது. நீ மனைவிக்கு விரோதமாக இருக்கலாம், இல்லை கணவருக்கு விரோதமாக அவருக்கு என்ன தெரியும் அந்த குற்றத்துக்குள்ள உள்பட்டு நீ இருந்தன்னா அவைகளை விட்டு வெளியே வா. தேவன் பார்க்குற எல்லாத்தையும் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எசைகள் மட்டும் தான் போகிறேன், வெளியே நுழையில எதுலையும். எசைகள் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. 22, 23 ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவன் செய்த எல்லா மீறுதலையும் நினைக்கப்படவில்லை, அவன் தன் செய்த நீதியின்படி பிழைப்பான். எத்தனை அக்கிரமங்கள் அநியாயத்தை பண்ணியிருந்தாலும் ஆண்டவருக்காக இன்னைக்கு ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் தேவன் என்னை எல்லா பாவத்திலிருந்து பிரச்சனைகள்லேருந்து என்னை விடுவித்து காத்து கொண்டிருக்க காரணம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த வினாடி இந்த 1 மணி நேரத்தை என்னை கத்தருக்காக ஒப்பு கொடுக்கணும் தான் இன்னைக்கு என்னை பிரசங்கம் பண்ணும்படி வைத்திருக்கிறார், உன்னை கேட்கும்படி வைத்திருக்கிறாரு. விசுவாசிக்க கூடுமானா தேவனுடைய மகிமை காணும்படி செய்வார். எத்தனையோ துன்பம் தான், துன்பம் எல்லாம் இல்லைங்க, துன்பத்தை அனுபவிக்கிறோம். நிறைய பிரச்சனைகள். இதுக்கு பிரச்சனைக்கு ஒரே வழி ஆண்டவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பதான் முடியும் இல்லையா? சவுலு வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஆகாரத்துக்கு குறைப்படும் போது ஃபர்ஸ்ட் ஒரு காக்கா அனுப்புறாரு. அந்த சவுலுக்கு என்ன பண்றாரு, ஒரு காக்கா கொடுக்குறாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி ஒரு காக்காவை அனுப்பி அதுக்கு ஆகாரத்தை ஒழுங்குபடுத்துறாரு. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு விதவை கிட்ட போய் ரெண்டு வேலை அந்த விதவையை சந்திக்க போகும்போது அவங்க அந்த விதவி கொடுக்குற ஆகாரத்தை முதல்ல ஒரு கலசம் தண்ணியோடு கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பஞ்சகாலம் தீரும் மட்டும் அங்கே இருக்கிறாரு. 3வது அநேக பார்த்தனா தீர்க்க தரிசி மூலியமாக பேச வானத்தை நோக்கி ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, எல்லாத்தையும் பச்சித்து போட்டுது. 4வது அவர் வனாந்திரத்தில் கடந்து போகும்போது ஆகாரம் எல்லாம் குறைப்படும். தேவதூதரை கடந்து போய் அப்போஸ்தலர் ராஜாக்கள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் இருந்தால் எந்த சூழ்நிலும் தேவன் விட மாட்டார். அவர் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ 36ஆம் வசனம் படிச்சேன்னு சொன்னால் அதில் அடைகிற அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ நாச மோசம் வந்தாலும் அவரை விட்டு பிரிப்பவன் யார் என்றார்.
அப்போ ஆண்டவரிடத்துல மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த காரியத்தை நம்ம ஜெயத்தை எடுக்க முடியாது. இன்னொரு வசனம் மட்டும் படிச்சு முடிக்கிறேன். 28ஆம் வசனம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் எச்சரிக்கப்பட்டா தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்பும்படியாக அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று அவன் சாவை இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவர் வழியிலே செம்மையானதை இருக்கின்றது இல்லை என்றார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகளை மேன்மையாக இருக்கும், அவர் வழிகளை அல்லவா மேன்மையாக இருப்பது. நிறைய பேருக்கு தான் வழியை மேன்மைப்படுத்திக் கொள்ளுவோம், தேவனுடைய காரியத்தை யோசிப்பதில்லை. ஆனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் விட்டு இயேசுக்கு நேராக திரும்பினால் தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவர் பிரசங்க 40 நாள் உபவாசம் போட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பிரசங்கமே சூப்பரா இருக்கும். மத்திய புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது. இதான் பிரசங்கம். இயேசு வந்தாருங்க, தலைமையில கையை வச்சாருங்க, பிசாசி அங்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் சொன்னாங்க. சத்திய வசனத்தின்படி மனம் திரும்பினால்தான் உன் குடும்பம் அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக்கும். எனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மாந்திரங்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம மாந்திரம் பண்றது யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் சொன்னாங்க. தேவன் வினாடியில அதுக்கு திருப்பினார்னா உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 15 இருந்து 17 வரைக்கும். ஏன்னா சில காரியம் தேவனுக்காக உன்னை சோதிக்கும்படி இருக்கும். 2வது பார்த்தா உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களை வாய்க்காதே போயிட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க? எத்தனையோ விஷயத்த பார்த்தாங்க. இந்த கிராமத்துக்குள்ள வந்து எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை தந்திரங்கள். இது வரைக்கும் தேவன் மனம் திரும்பட்டும் என்று வெயிட்டிங் இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? கடைசி நேரத்தில் தேவன் விட்டு அடி விலகினார்னா அடுத்த வினாடி விழுற அடி எழுந்துக்க முடியாது. பார்க்க அன்பு சகோதர சகோதரிகளே, சவுல் ஜெபிக்கப்படும் போது பைபிளை ரொம்ப தெளிவாக படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஒன்னே வராது. அவர் சொல்ல, ஆபிரகாமின் தேவன் அல்லவா, ஈசாக்கின் தேவனான வானத்தில் அக்கினி இறங்கும். என் தேவன் கூப்பிட்டால் தேவன் வருவார். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீத புத்தகத்தில் 50ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தில். நீ மனம் திரும்பி கூப்பிட்டு பாரு, உன் குடும்பத்துக்காக ஜெபித்து பாரு. ஆண்டவரே, எனக்குள்ள இவ்வளவு குறைந்து இதோ அறிக்கை செய்யறேன்னு அறிக்கை செய்து விடு. தேவனுக்கு முன்பா அவைகளை விட்டு வெளியே வான்றாரு. வெளிப்பாடு புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னதுதான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், இவைகளை விட்டு வா. ஆனா எவைகளை விட்டு வரணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ உனக்கு தெரியும், இதயத்துக்கு தெரியும். நீ செய்யற தவறுகள் உள்ள உன்னை நாசப்படுத்திக் கொண்டிருக்கு. அநேக காரியத்தை விட்டு விடுமா. உலக சிட்மனத்துக்கு ஆசைப்படுற ஆசைகள் விட்டு வெளியே போக ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று விட்டு போகணும்னு சொன்னா இன்னைக்கே அறிக்கை செய்து விட்டுப்பார். உபாகம் 7ஆம் 22ஆம் வசனப்படி அந்த சத்துரு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகணும் தேவன் அறிக்கை செய்யறாரு. நீ திரும்பினால் அது உன்னை விட்டு விலகிடும். ஆண்டவரே, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, ஏதாவது எனக்கு நீ உதவி செய்யணும். முழங்கால போட்டு ஜெபித்து கண்ணை மூடிப்பாரு. உன்னை சுத்தி அவர் அக்னி மதிலாக மாறிடுவார். யோப பாருங்க, அவன் ஜீவன் மேல கையை வைக்காதுன்னு சொன்னார். பிசாசு தொட்டு பார்க்க உடம்பெல்லாம் காயப்படுது. கடைசி நேரம் வைக்கும் விசுவாச தொட்டு விலகவே இல்லை. கடைசியாக ஒரு ஜெபம் பண்றான். யோபு புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் போது, 2 முறை உனக்கு விரோதமாக நான் பேசினேன் இல்லையா? அப்படிதான் யோபு புத்தகம் 15:6 பாருங்க. நான் அல்ல, உன் வாயை உன்னை குற்றவாளியாக பல தடவை கடவுளுக்கு விரோதமாக நீ பேசி கொண்டிருக்கிற, அதை அறிக்கை செய்து விட்டுப்பார். இன்னைக்கு கூட பல துன்பங்கள் எனக்கு சொல்ல முடியல. மனிதனுடைய மனநிலைமைகள் மாறி போச்சு. மதிக்கிறது கிடையாது, கண்டுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? விலகி நிற்க மாட்டேன். கர்த்தரை நோக்கி முழங்காலிட்டு என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் என்றது என் மனதில் முழுமையாக இருக்குது. அது யாரும் அந்த அன்பை விட்டு பிரிக்க யாராலும் முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக முடியும் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதன் எனக்கு சொன்னவர். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை நான் பலமா இருப்பேன் சொன்ன தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையை புனிதப்படுத்தி உயர்த்துவார் என்றால் என் ஊழியத்தை உயர்த்து போகிற ஆத்தும ஆதாயத்தை கொடுக்க போறார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இந்த வினாடி வரைக்கும் எனக்கு இருக்குது. உமக்கு இருக்குதா? மனமாறு. கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். கேட்கிற இதயங்களாம் திறக்கப்படட்டும், மனதெல்லாம் மாறட்டும். இயேசு என்ற வல்லமையினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்லட்டும். பெரிய கிரேஸ்வரன் பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.